நிறைய இடங்களில் கிடைக்கிறதில்லை. ஆனால் எல்லா விஷயத்திலும், அது குக்கிங் ரெசிபியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு ஐடி ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, ஒரு புதுமையை விரும்பக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுனராசி சகோதரிகள். இதுல என்னன்னா, இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக, ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் நீசம் அப்படிங்கிறதுனால, குறிப்பா அது சகோதரர்களா இருக்கலாம், இல்ல கடனாக இருக்கலாம், இல்லை வெளிநபர்களாக இருக்கலாம், கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அதிகம் ஏற்படுகிறது. மேலும் இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் உச்சமடைகிறார்கள். அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக வருகிறது. அந்த இடத்துலையும் இவர்களுக்கு கடன் சுமை அதிகம் ஏற்படுகிறது. இந்த கடனை கூட இவர்கள் போராடி அடைக்கிறார்கள். இவர்களுடைய புத்திரஸ்தானத்தில் சாட்டர்ன் அப்படிங்கிற கிரகம் உச்சமடைகிறது. இப்போ நிறைய மிதுனராசி சகோதரிகளுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது வெளியில சொல்லிக்கொள்ள முடியாத சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், இப்போ இந்த ADHD, இந்த ஆட்டிசம், இந்த டெவலப்மெண்ட் டிலே, இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் இவர்கள் அதிகம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. இவர்கள் வேலைக்கு போகிறார்கள் அப்படிங்கிறது தெரிந்துவிட்டால், இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் இவர்களுடைய தனஸ்தானத்தில் இவர்களுடைய வருமானத்திலேயே குறியாக இருப்பார்கள். இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில், மாங்கல்யஸ்தானத்தில் குரு என்பவர் நீசம். இவர்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய்ங்கிற கடனை கொடுக்கக்கூடியவரும் லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் உச்சமடைகிறார். மேலும் குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் மீனத்தில் போய் உச்சமடைகிறது. எப்படியாவது அந்த குழந்தைகளை உச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும், வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்க வேண்டும், ஒரு ரொம்பவும் உயர்ந்த ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிக்கொண்டு எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் செலவாக இருந்தாலும் தலையில் எடுத்து போட்டுக்கொண்டு குழந்தைகளுக்காக அந்த குடும்ப வாழ்க்கையை இவர்கள் நகர்த்தி ஒரு மிகப்பெரிய சவாலை சந்தித்து அந்த சவாலில் ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. இந்த ஒரு காரணத்துக்காக கூட இவர்களை நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. அதை பற்றி இவர்கள் பெரிதாக கவலைப்படுவதும் இல்லை. என்னுடைய வேலை என்னவோ அதனை நான் செய்து கொண்டே இருக்கிறேன், எவ்வளவு அடி வாங்கினாலும் நான் கண்டிப்பாக ஜெயித்து விடுவேன் அப்படின்னு இவர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள். ஒரு நல்ல மரகத பச்சை பிளஸ் ஒரு ப்ளூ சஃபயர், இந்த 2 ரத்தினங்களையும் இவர்கள் அணிந்து கொள்ளும் பொழுது இவர்களுக்கு அந்த பெருமாளுடைய கடாட்சம், ஆஞ்சநேயருடைய